கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் டீல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து எஃப்ஐஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஆயில் ரிஃபைன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரைட் இஷ்யூ கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரோலியம் கம்பெனிஸ் பார்த்துருமா. ஏற்கனவே பாரத் பெட்ரோலியம் வந்து ஒரு 18,000 கோடி ரூபாய்க்கு ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறத 29th அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ மட்டும் தான் பண்ணுவியா, நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு IOCL பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 22,000 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 18,000 கோடி 22,000 கோடி அப்படின்னு இந்த கம்பெனிஸ் ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவங்க எக்ஸ்பேன்ஷன் இருப்பாங்க, அது ஃபியூச்சர் இதுக்காக பணம் ரைஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா கவர்மெண்ட்டு கூட இதில் ரைட்ஸில் ரைட்ஸ் இஷ்யூன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஷேர்லாம் என் மேலே இறந்துச்சு. மோஸ்ட் அந்த 52 ஹையில் இருக்குது இப்போது. ரைட். அதாவது கவர்மெண்ட் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர் இந்த 2 கம்பெனிலையுமே. ஸோ அதனால் அவங்களும் இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மஸ்ட் பி கம்மிங். ஏன்னா ஆயிலோட டிமாண்டு க்ரோ ஆகிட்டு தானே இருக்குது. 7 to 8% க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நேச்சுரலி அந்த மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ரெஃபைனரிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸும் நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஈவன் ஹையர் அவுட் ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ அப்புறமேல மொரோவர் இப்போ வந்து நிறைய பைப்லைன் வர எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. LNG பிளான்ட்ஸ்லாம், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அந்த பிளான்ட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து IOCL வந்து ரீசெண்டாக ஒரு 2 years பேக் சொல்கிறாங்க, LNG பிளான்ட் இங்கே ஒன்று கமிஷன் பண்ணியிருக்காங்க, சென்னை எண்ணூரில் கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும் அவங்களுக்கு ஆஸ் அ ஆயில் ரிஃபைனரி. அண்ட் மொரோவர் எல்லா ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸும் டூயிங் வெரி வெல் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஏன்னா ஆயில் இது வந்து க்ரூட் வந்து ரொம்ப லோவாக வாங்குறதுனால ஸோ தே ஆர் டூயிங் வெல். ஸோ அதனால் வந்து இப்போ ரைட்ஸ் இஷ்யூ வந்து டெஃபினெட்லி ஒரு the way to raise மணியாக இருக்கும். இந்த ரைட்ஸ் இஷ்யூங்கிறது எப்படி சார் ஒர்க் ஆகும்? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அதில்? இல்லை, ரைட்ஸுங்கிறது யார் மென் பண்ணுறாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ரைட்ஸ். ஓகே. தட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இவங்க என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 100 ரூபா கொட்டாயிட்டிருக்கு, 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தென் வந்து 2 ஷேர் நீங்கள் வாங்கலாம். ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் 2 ஷேர்ஸ். அதில் நீங்கள் கூட விற்கலாம், இந்த ரைட்ஸ் ஷேர்ஸை கூட விற்கலாம். அது கூட கோட் வரும் மார்க்கெட்டில். சப்போஸ் நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ரைட்ஸு கூட மார்க்கெட்டில் கொடுத்துடலாம். அது கூட ஒரு ஓப்பன் ஆகும் ஷார்ட்லி. ஓகே. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்களும் அந்த டேட் கொடுப்பாங்க. யார் யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்களாம் விற்றுடலாம், இந்த ரைட்ஸை மட்டும் விற்றுட்டு போயிடலாம். ஸோ அதுலேயும் ஒரு கெயின் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாரத் பெட்ரோலியம் மாதிரி இருக்கிற கம்பெனி இன்றைக்கி 392 rupees கோட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் அவங்க 350 rupeesக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ரைட்ஸு. ஸோ அதை கூட மார்க்கெட்டில் இது பண்ணுவாங்க. அது அகெயின் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டு கோட் ஆகும். வேண்டாதவங்க அதில் கூட விற்று இது பண்ணிக்கலாம். ஓகே. இது எப்படி ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங் வந்து டைலூட் ஆகுமா? இல்லை, இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரைட்ஸ் இஷ்யூங்கிறது இந்த ப்ரொமோட்டிங் இவங்களும் ப்ரொமோட்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதே மாதிரி பப்ளிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் IPO. ஏன்னா கம்பெனியை ஏற்கனவே எவாலுவேட் பண்ணிட்டாங்க, அப்புறம் லிஸ்ட்டும் ஆகிடுது. இன்னமேல என்னென்னா அது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். இது வந்து ஓப்பன் டு ஒன்லி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான், இல்லாட்டா அவங்கக்கிட்ட இந்த ரைட்ஸை வாங்கி இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே. இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு அவங்க FPI வந்துட்டு போயிடலாமே. ஃபாலோ அப்போ வந்து இது என்டையர் இதுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபாலோ அப் பப்ளிக் இஷ்யூ ஆர் பப்ளிக் ஆஃபரு. அதில் வந்து சப்போஸ் இவங்க தே ஃபீல் ஓகே இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கே நம்ம கான்வெர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப அவங்க வந்து பப்ளிக்கு ஓப்பன் பண்ண வேண்டான்னு அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ வரலாம். ஒரு குரூப்புக்கு மட்டும் அவங்க ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ், அந்த சைஸ் ஆஃப் த இஷ்யூவை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி தான், கவர்மெண்ட் வந்து ஈஸியாக பணம் ரைஸ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது ரைஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்ட கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. அப்புறம்
மோரோவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சொல்லிட்டாங்க நாங்களும் ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பணத்துக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளமே இருக்காது. 20,000 கோடியாக இருந்தாருன்னா 22,000 கோடியாக இருந்தாருன்னா. ரிலையன்ஸு கூட ஒரு 53,000 crore ரைட்ஸ் இஷ்யூ வந்தாங்க ஒரு 2 years பேக்கு. ஸோ இந்த இது வந்து த லார்ஜஸ்ட் சைஸ்ன்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ அவங்க தான் இப்போ லீடராக இருக்காங்க. நீங்கள் பிபிசிஎல் ஷேர் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம். உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? மெயில் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? டெஃபினட்டாக எனக்கு ரைட்ஸ் கொடுத்து தானே ஆகணும் அவங்க. அண்டு அப்போ என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து இருக்குது. ஆனால் நான் பிபிசிஎல் வாங்கினது ஒரு காரணம் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு நெக்ஸ்ட்டு ஆஃபீஸு பிபிசிஎலோட ஆஃபீஸு. சரி, அது ஒன்று. செகண்ட் காரணம் என்னென்னா அதை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பட் நவ் அந்த பிளானை விட்டுட்டாங்க கவர்மெண்ட்டு. அப்போ வாங்கினது. ஸோ அதை இன்னும் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இப்போ 392 rupees கோட் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கலாம். ஓகே, எனக்கு கவர்மெண்ட் மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையோ இவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் இந்த மாதிரி பிளான்லாம் எடுக்கிறாரு. சரி, ஓகே. ஸோ அடுத்தது இந்த எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம் சார். எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்லேருந்து பார்த்தோம்னா 1.16 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக்கப் நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து 18,000 crore மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ காம்போனன்ட்ஸு 6,000 crore மேலே இருக்குது. கேபிட்டல் குட்ஸு 5,000 crore மேலே இருக்குது. எஃப்எம்சிஜி 2,000 crore மேலே இருக்குது. சர்வீஸ் செக்டார்லேருந்து 1,353 கோடியை வெளியே எடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 2,900 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பவர் செக்டாரில் 2,600 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மெட்டல் அண்ட் மைனிங்கில் 1,700 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கன்சியூமர் சர்வீஸில் 2,200 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐடி செக்டாரில் வித்ரா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்லேயும் 4,080 கோடிக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐடியிலேருந்து ஒரு 3,500 கோடிக்கு மேலே வெளில போயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸில் 173 கோடி வெளில போயிருக்கு. மீடியா என்டர்டெயின்மெண்ட்லையும் 299 கோடி வெளில போயிருக்கு. டெக்ஸ்டைலிருந்தும் 141 கோடி வெளில போயிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இந்த செக்டர்லேருந்து அவங்க வெளில போகிறதுக்கும் இந்த ஏரியாவில் உள்ளே வர்றதுக்கும் என்ன காரணம்? சரி, லாஸ்ட் இயர் வந்து இதை ஹியூஜ் அமௌண்ட் வித்ரா பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸோ 1.7 lakh crores வரைக்கும் வித்ரா பண்ணாங்க. ஏன்னா அங்கே ரைசிங் இன்ட்ரெஸ்ட் சிச்சுவேஷனில் இருந்தது அமெரிக்கா. அதனால் வந்து அங்கே போய் வச்சுக்கிறது, பணத்தை வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய வித்ரா பண்ணாங்க. எல்லா செக்டார்லேயும் வித்ரா பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃபைனான்ஸ் அண்ட் இந்த டெக் செக்டர், அதுலேருந்து நிறைய பணம் வெளியே போச்சு. ஓகே, அது ஒரு காரணம். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு அது ஒரு காரணம். பட் ஆனால் நம்மளுடைய இதில் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய சிப் கான்ட்ரிபியூஷனை என்றைக்குமே குறைக்கவே இல்லை. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ விலை குறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் அதை ஃபாலோ பார்த்துட்டு நிறைய இது வருது, இன்ஃப்ளோ வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டே இருந்தாங்க. எஃப்ஐஐஸ் விற்க இவங்க வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது அப்புறமேல வந்து நம்மளுடைய டேட்டா, மேக்ரோ டேட்டாலாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. லைக் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு, அப்புறம் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, அப்புறம் இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேல வந்து இந்த நாட் ஒன்லி இந்த இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேக்ஸ் கலெக்ஷன், இதர் டைரக்ட் இன்டைரக்டாக என்ன இருந்தாலும் எல்லாமே நல்ல க்ரோத் பாத்தில் இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்புறமேலே இந்த கமாடிட்டி ப்ரைஸஸ்லாம் வேறு நிறைய குறைய ஆரம்பிச்சிச்சு, வேர்ல்ட் ஓவர் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நல்ல ஃபேவரபுளாக கம்பெனிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே தென் வந்து இந்த எஃப்ஐஎஸ்சி திருப்பியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோரோவர் அமங் த எமர்ஜிங் எக்கானமிஸு சைனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகலை க்ரோத்தில். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு இன் லைன் பார்த்திங்கன்னா இந்தியா, பிரேசில் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான். ஸோ அதனால் இவங்க திருப்பி இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் சரி, சிப் கான்ட்ரிபியூட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணுறவங்களும் சரி என்றைக்குமே ஸ்டாப் பண்ணல. ஸோ அவங்க பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ரெகுலராக. ஸோ த பிக்கெஸ்ட் பெனிஃபிஷரி என்னன்னா, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெகுலராக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எந்தெந்த சிப்பில் மூலமாக இண்டிவிஜுவல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் டெஃபினட்டாக அவங்களுக்கு அத்தனை பேருக்கும். ஏன்னா மார்க்கெட் குறைஞ்சிட்டே இருக்கும்போதும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இவங்கெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோடனே
இப்போ பாருங்கள், வரலாறு காணாத அளவுக்கு வந்து ரீச் ஆகிடுது, டாப்பில் போயிடுச்சு. இந்த நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லாட்டா அதர் மிட் கேப் கம்பெனிஸாக இருக்கட்டும். ஸோ நேச்சுரலி வந்து இந்த சிப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன லெசன் அப்படின்னா, டைமிங் த மார்க்கெட் வந்து இம்பாசிபிள், யாருனாலையும் பண்ண முடியாது. அதனால் விலை குறைஞ்சாலும் சரி, ஏறிட்டு இருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ரிபியூஷன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த மார்க்கெட்டில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் இதுலேருந்து லெசன் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகே. பட் எஃப்யூடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர் தான் அதிகமாக இருக்குது. 18,000 crore மேலே அதுலேயே வந்து அப்படியே பார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த கட்டமாக வந்து கன்சியூமர் டியூரபிளில் 4,089 கோடி, ஆட்டோ காம்பனன்ட்ஸில் 6,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் குட்ஸில் 5,000 crore மேலே இருக்குது. இவன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த 4 தான். அதில் அதிகமானது வந்து ஃபினான்ஷியலில் வந்துருக்கு. ஆனால் ஃபைனான்ஸில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேங்க்ஸோட டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய கிரெடிட் க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஆனால் டெபாசிட் வந்து அந்த லெவலுக்கு க்ரோ ஆகலை டெபாசிட்டு. அதனால் எல்லா பேங்க்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிடி மூலமாக, இது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னு சொல்லுவாங்க, அது மூலமாக நிறைய ஃபண்ட்ஸு வந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த கிரெடிட் டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு க்ளோஸ் டு 7% கிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு காசா இது வந்து டெபாசிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் அ வெரி குட் ஆக்சுவலாக. ஏன்னா அது லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும், 3.5 அந்த மாதிரி இது கிடைக்கும். பட் ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கு போனீங்கன்னா க்ளோஸ் டு 7%, ஸ்லைட்லி அபோவ் தி ரெப்போ ரேட்டில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து இது வந்து ஒரு நாட் அ ஹெல்த்தி சைன் ஆக்சுவலாக ஃபார் த பேங்க்கு. அதே சமயத்தில் இந்த பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா ரிட்டைலில் வந்து நிறைய லோன் கொடுத்துட்ருக்காங்க. சம் போர்ஷன் வந்து ஈவன் வந்து அந்த அன்செக்யூர்ட் லோன்லேயும் இருக்குது அந்த இதில். சரி, நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரெட் ஃப்ளாகு. ஏன்னா ரிட்டைல் லோன் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அண்டு அன்செக்யூர்ட் லோனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்டு இதனால் வந்து சப்போஸ் வந்து எக்கானமி வந்து சரியாக க்ரோ ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணலை, சப்போஸ் இஃப் தெர் இஸ் ஒரு ஆயில் ப்ரைஸ் திருப்பியும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய செட்பேக் ஃபார் இந்தியா. அந்த சமயத்தில் வந்து இந்த ரிட்டைல் லோனும் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு சைக்கிள் தான் ஆக்சுவலாக. இப்போ முதல்ல வந்து நிறைய வந்து எக்ஸ்போஷர் வந்து இதில் இருந்தது, இண்டஸ்ட்ரிக்கு இருந்தது, கார்பரேட்ஸ் இருந்தது. அது வந்து டிஃபால்ட் ஆக ஆரம்பித்தது 2015 பார்த்திங்கன்னா அது பீக் வந்து 2018 ரீச் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரிட்டைல் ஒன்று அதை விட்டுட்டு கார்பரேட்டை விட்டு எல்லாமே ரிட்டைலை நோக்கி போனாங்க. இப்போ வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு செட்பேக் ஒரு இன்டர்நேஷ்னல் அரீனாவில் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகெயின் இது எங்கே போய் ஹிட் ஆகும் அப்படின்னா அது ரிட்டைல் லோன் டிஃபால்ட் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் ஆகும். அதனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நவ் வந்து நம்ம ஒரு வயசாக இருக்கோமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கம்பேர்ட் டு எஃப்ஐஐஸோட. நார்மலாக எஃப்ஐஐஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணால் எல்லோரும் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்க நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இட் ரீச் த பீக் அப்படிங்கிறாங்க. த ஃபினான்ஷியல் செக்டார் வந்து ரீச் த பீக், இனிமேல் ஃபர்தர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு பெரிய கெயின் கிடைக்காது அப்படின்னு தான் எல்லாருடைய ஃபீலிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பேங்க்ஸும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் அவங்க குவாலிட்டியில் ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நியர்லி வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 80,000 crores கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க பேங்க்கில் ஒரு 2 years பேக்கு. ஆனால் இந்த வருஷம் தட் இஸ் ஃபினான்ஷியல் இயர் 23 பார்த்திங்கன்னா இவங்க 1,10,000 crore வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் சேர்த்து. அப்போ டெஃபினட்டாக கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் தான், ப்ராஃபிட் வைஸ்லையும் சரி இல்லாட்டா அசெட் குவாலிட்டிலையும் ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ரிட்டைல் ஃபோக்கஸ்ஸு அண்டு இவங்க பாரோயிங் காஸ்ட்டும் ரொம்ப ஹையாக இருக்கிறனால அந்த நெட்டு இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஸ்குவீஸ் ஆக ஆரம்பிக்க போகுது டெஃபினட்டாக. அப்போ வந்து இவங்களுடைய க்ரோத்து வந்து
லாஸ்ட் இயர் மாதிரி இருக்குமா அப்படின்னா அது டவுட்ஃபுல் தான் இந்த வருஷத்தில். ஓகே. அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் இந்தியா வந்து தே ஆர் நாட் ரெக்கமெண்டிங், இந்த பேங்க்ஸோ ஃபைனான்ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்காரு, இந்த 2 விஷயங்கள் பற்றியும். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸ் சேனல் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.